ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 107, 108, 109, 110 இந்த 4 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அந்த 6th கிரேட் பில்லை ரிஃபைன் பண்ணிருப்பான். அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டரும் இது நார்மலான 6th கிரேட் பில் இல்ல, பர்ஃபெக்ட் குவாலிட்டியில இருக்க 6th கிரேட் பில் அப்படின்னு ஷாக் ஆயிருப்பாரு. அப்புறம் அந்த ஷியரும் குயிஃபங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான் அப்படின்னு இருப்பா. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ எனக்கு இந்த அல்கெமி பத்தி கத்து கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்ட்டு நான் லோ ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறோம். அப்ப அந்த பவிலியனோட மாஸ்டர் முட்டி போட்டு, மாஸ்டர் குயிஃபங் நீங்க எங்க பில் டவர்ல இருக்க எல்லாத்தோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்புறம் நான் அயன் ரிவர் கிளான சேர்ந்தவன், எங்களுக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல எந்திரிங்க அப்படிங்கிறோம். அப்ப அந்த டவரோட மாஸ்டரும், மாஸ்டர் குயிஃபங் நீங்க பில் ரிஃபைன் பண்றதுல ரொம்பவே டேலண்டா இருக்கீங்க. எங்க பில் டவரோட ஃபீச்சருக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் தேவைப்படுது. எங்க பில் டவர்ல மாஸ்டர் பொசிஷன் எடுத்து எங்க பில் டவரை லீட் பண்றீங்களா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும், மாஸ்டர் என்ன பண்றீங்க, முதல்ல எந்திரிங்க அப்படின்னு தூக்கி விடுறோம். அப்ப அந்த ஷியோரு என்னது பவிலியனோட மாஸ்டர் அவரோட பொசிஷன் அந்த குயிஃபங் கொடுக்குறாரு அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அந்த டைஜான் என்னது குயிஃபங் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம பவிலியன் மாஸ்டரும், மாஸ்டர் குயிஃபங் நீங்க பில் ரிஃபைன்மெண்ட்ல நிறையவே அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. என்னால அந்த அல்கமில குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் கத்துக்க முடிஞ்சு, என்னால அதுக்கு மேல இம்ப்ரூவ் ஆக முடியல. நீங்க மட்டும் பில் டவருக்கு மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா நம்ம என்டையர் நேஷனுக்கு ஹை குவாலிட்டியில ஹை கிரேட் பில் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க தயவு செஞ்சு பில் டவருக்கு மாஸ்டர் ஆகுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் டவர் மாஸ்டர் அப்படின்ட்டு, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த அயன் ரிவர் கிளானோட டவர் மாஸ்டர் இந்த நேஷனுக்காகவே ஒரு கடைசி வரைக்கும் பில் ரிஃபைன் பண்ணி உயிரை விட்டாரு. மாஸ்டர் எந்திரிங்க அப்படின்னு அவர் எழுப்பி விட்டு, நம்ம ஹீரோ அந்த டவர் மாஸ்டர் பார்த்து, உங்க அயன் ரிவர் பில் ட்ரெடிஷனை நான் குயிங் ஃபேமிலி சேர்ந்தவன், நான் இந்த டவர் மாஸ்டர் பொசிஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறோம். அப்ப அந்த எல்ரும் தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்ட்டு, எல்லாரும் கேளுங்க நம்ம அயன் பில் டவருக்கும் புது பில் மாஸ்டர் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்கணுங்களா அப்படின்னா நம்ம பில் டவருக்கு இனிமே குயிஃபங் தான் மாஸ்டர் அப்படின்ட்டு, அவனுக்கு மாஸ்டர் ஆக வேண்டிய எல்லா தகுதியுமே இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த சியரும் என்னது குயிஃபங் டவர் மாஸ்டர் ஆயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறா. அப்ப நம்ம மாஸ்டரும் நம்மளோட புது டவர் மாஸ்டர் குயிஃபங் இவருக்கெல்லாம் மரியாதை கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க எல்லாருமே தலை வணங்கி, மாஸ்டர் குயிஃபங் உங்களை எங்க பில் டவரோட மாஸ்டர் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து, தேங்க்யூ நீங்க ஒன்னும் ரொம்ப ஃபார்மலா இருக்க வேண்டாம், நான் குயிஃபங் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம பவிலியன் மாஸ்டர் அந்த டைஜனை பார்த்து, டெய் நீ தேவையில்லாம குயிஃபங் மாஸ்டருக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்ட, அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா டெய்லியும் பீஸ்டோட பிளட் அப்புறம் மீட் இது ரெண்டையும் கொண்டு வந்து மாஸ்டர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டைஜனும் என்னது நானா அப்படின்ட்டு, நான் டவர் மாஸ்டரோட பையன், ஆனா இப்ப என்ன சர்வன்ட் ஆயிட்டீங்களே அப்படின்னு அழுகுறோம். அப்புறம் 3 நாள் கழிச்சு அந்த மார்க்கெட் பிளேஸ் காட்டுறாங்க. அப்ப அந்த மார்க்கெட்ல இருக்கணுங்களாம், டே டவர் மாஸ்டரோட பையனே டெய்லியும் வந்து மீட்டும் பிளட்டும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டைஜனும் அந்த பீஸ்ட ஒரு வண்டியில போட்டு எடுத்துட்டு போறோம். அப்ப அங்க இருக்கலாம் டைஜனை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும் எது வேணாலும் நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னு இருக்கானுங்க. அப்ப அந்த டைஜனும், ஐயோ இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறானுங்களே, நான் தான் ஃபியூச்சர்ல டவர் மாஸ்டர் ஆகணும்னு பார்த்தா அந்த குயிஃபங் டவர் மாஸ்டர் ஆயிட்டான், இப்போ நான் அவனுக்கு சர்வன்ட் ஆயிட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு குல்லாகார டைஜன்கிட்ட வந்து, மாஸ்டர் டைஜியான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கறான். அப்ப அந்த டைஜனும், டே நீ ஒன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், முதல்ல என் வழி விட்டு போட அப்படின்னு கையை தட்டி விடுறான். அப்ப அந்த குல்லா போட்டிருக்கணும், இல்ல மாஸ்டர் டைஜியான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த குயிஃபங்க கொல்லக்கூடிய பவர் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, நான் தான் டான் பவிலியனோட புது மாஸ்டர், அந்த குயிஃபங்க கொண்டு அடுத்த மாஸ்டர் நீங்க அவங்க அப்படிங்கிறோம். அப்ப அந்த டைஜானை யாரா நீன்னு சாக்க வரோம். அப்ப அந்த குல்லா போட்டிருக்கணும், மாஸ்டர் உள்ள வாங்க, எதா இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசிக்கலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஒரு 4 பேர் உட்காந்துட்டு சமைச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டைஜான், இவனுங்க எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கானுங்க, நீங்க எல்லாம் யாரா அப்படின்னு சாக்க வரோம். அப்ப அந்த குல்லா போட்டிருந்தோம், நாங்கெல்லாம் கோஸ்ட் மவுண்டன் ட்ரைப்ல சேர்ந்தவங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டீச்சர் யான் நம்ம ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு, நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், இப்போ அவன் ஹெட் மாஸ்டரா இருக்கான் அப்படின்னு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவை என் கையை தட்டி விட்டு, டீச்சர் யான் நீங்க வந்து போங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். அவங்களும் உடனே வெளியே போயிட்டு, ஹெட் மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி கேட்கறேன், கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நான் இந்த டவர் மாஸ்டர் ஆனதுனால இவனுங்க ரொம்ப மரியாதை கொடுக்குறானுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். அப்ப யாரோ கதவு தட்டி, ஹெட் மாஸ்டர் நீங்க உள்ளே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, யாரா என்ன மறுபடியும் தொல்லை பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு டென்ஷன் ஆகிறான். அப்ப அந்த ஷியோரு வந்து, ஹெட் மாஸ்டர் நீங்க டயர்டா இருப்பீங்க, அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், ஷியோரு நீ ரொம்ப கவலைப்படாத அப்படின்ட்டு, இந்த குழந்தை பொண்ணு தான் எனக்கு ஃபுல்லாவே நீ சாப்பாடு கொண்டு வந்தா, இவ எதுக்காக இதை பண்றா அப்படின்னு இருக்கிறோம். அப்ப அந்த ஷியோரு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ஹெட் மாஸ்டர் பில் ரிஃபைன் பண்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட், அதை கிளியர் பண்ணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி என்ன டவுட் அப்படிங்கிறோம். அப்ப அந்த ஷியோரும், ஹெட் மாஸ்டர் நீங்க சாப்பிட்டுட்டே சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, நான் சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி பதில் சொல்லுவோம் அப்படின்னு சாக்க வரோம். அப்புறம் நம்ம ஹீரோ கதவை சாத்திட்டு, இந்த ஹெட் மாஸ்டர் ஆகிறது என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையாகுது, இதை எப்படிதான் சமாளிக்கிறது அப்படின்ட்டு, அந்த டீமன் அட்டாக் இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள நான் என்னோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், இந்த பவர் வச்சுட்டு அவங்களை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு, இந்த பில் டிராகன் எலிஃபென்ட் பில் இது என்னோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே நான் ரிஃபைன் பண்ணேன், இந்த பில்லால மட்டும்தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாம என்னோட கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இந்த பில்லை ரிஃபைன் பண்றதுக்கான ரிச்சுவல் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஹெட் மாஸ்டர் தான் எனக்கு கொடுத்தாரு, இப்போ நான் பிரேக் த்ரூ பண்ணோம் அப்படின்ட்டு உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோ, நான் இந்த பில்லை ரிஃபைன் பண்ணி எப்படியாவது 5th லெவல் பாடி டெம்பரிங் ஸ்டேஜுக்கு போகணும் தான் இந்த பில்லை ரிஃபைன் பண்ணேன், ஆனா அந்த பில்லோட எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால நான் லெவல் 9 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் போயிட்டேன் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோ
லெவல் 9 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவன் சட்டை எடுத்து போட்டுட்டு இப்ப அந்த லியோசங் ஸ்வாட் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பில்வெல் கேவுக்கும் போயிட்டான். அப்போ ஒரு மான்ஸ்டரை அடிச்சு இழுத்துட்டு போய் அந்த டெவில் வெயின்ஸுக்கு நான் ரொம்ப நாளா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு லாஸ்ட் லேயருக்கு போயிருவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கீழே வந்து அந்த லியோசங் ஸ்வாட இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் பில் டவர்ல கட்டுறாங்க. அந்த பில் டவர்ல ஸ்டூடெண்ட்ஸா சேர்றதுக்கு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சியோரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து மாஸ்டர் குயிஃபங்க்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்கவங்களா நீங்களா யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த குல்லா போட்டவன் அவன் டீமை கூட்டிட்டு வரான். நீங்க இந்த எக்ஸாம்ல கலந்துக்கு வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம பில் டவர் சேர்ந்தவன அட்டாக் பண்ண வரான். அப்ப அவன் என்னடா அட்டாக் பண்ண வர அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுக்குள்ளேயே அவனை கொன்னுட்டான். அப்ப அந்த ஷேரும் டே பைத்தியக்காரங்களை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த குல்லா போட்டதும் ஷேர் விட்டு போய் நாங்க குயிஃபங்க தேடி தான் வந்தோம், அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா அவனோட உயிரை மட்டும் தான் எடுப்போம், அப்படி இல்லைன்னா உங்க எல்லாத்தோட உயிரையும் எடுத்துருவோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் கொண்டு அந்த பீஸ்ட் அந்த டெவில் வேனுக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு நான் அந்த லியோசங் ஸ்வாட் எடுக்க போறேன் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ லாஸ்ட் லேயர் கொண்டான். அப்ப அவன் முன்னாடி அந்த ஸ்வாட் இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதுதான டீமன் லியோசங் ஸ்வாட், இந்த லாஸ்ட் லேயர்ல அதோட டீமானிக்காரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நான் அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த ஸ்வாடுக்கு பக்கத்துல போயிட்டான். பார்த்தா அதோட ஆரம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அந்த ஸ்வாடை எடுத்தே ஆகும் அப்படின்ட்டு அந்த ஸ்வாடை போய் பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோவால அந்த ஸ்வாடை அசைக்க கூட முடியல. பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணுலாம் ரெட் கலர்ல மாறுது. அவனா அந்த ஸ்வாடை எப்படியாவது எடுத்தே ஆகும் அப்படின்ட்டு ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு நீ ஒரு டீமன் தான்டா, நீ எதுக்கு எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண பாக்குற, நீ எப்பவுமே ஒரு டீமன் அப்படின்னு வாய்ஸ் கேக்குது. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் அந்த ஸ்வாடை பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோக்குள்ள அந்த டீமன் வந்துருச்சு. அப்ப அந்த டீமன் சிரிச்சுக்கிட்டே நான் திரும்ப வந்துட்டேன், இப்ப இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் கொன்னு இந்த இடத்த எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க போறேன் அப்படிங்குது. அப்ப ஏதோ ஒரு ரவுண்டு மான்ஸ்டர் வந்து நம்ம ஹீரோட கையை கடிக்குது. அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது இவ்வளவு நேரம் நான் அந்த ஸ்வாடோட கண்ட்ரோலுக்கு போயிட்டான், இது என்னது, இதுதான் என்ன கான்சியஸ் கொண்டு வந்துச்சா, இது அந்த டெவில் வேனோட ஒரிஜினல் ஃபார்ம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நீ தான் என்ன காப்பாத்தினியா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த டெவில் வேனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த டெவில் வேனுக்கு நான் அத்தனை நாளா சாப்பாடு கொடுத்ததுனால அது என்ன அதோட அம்மான்னு நினைச்சிட்டாடுங்குது. இப்ப அந்த டெவில் வேன் அந்த டிமானிக்காராவை என் உடம்புல இருந்து ஃபுல்லாவே எடுத்துருச்சு. இந்த டெவில் வேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அந்த டெவில் வேனை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்வாட் எடுக்கலாம் அப்படிங்கிறான். அந்த டீமனும் ஓகேங்குது. பார்த்தா அந்த டீமன்ல இருந்து நிறைய கைங்கெல்லாம் வந்து அந்த ஸ்வாடை போய் பிடிச்சிச்சு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஸ்வாடை பிடிச்சி இழுக்கிறான். அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபுல் ஃபோர்ஸையும் கொடுத்து அந்த ஸ்வாடை வெளியெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ட்டு பார்த்தா அந்த ஸ்வாடையும் எடுத்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்து போஸ்ட் கொடுத்துட்டு இந்த டீமன் லியோசங் ஸ்வாடை நான் எப்படியே கடைசியா எடுத்துட்டேன், இந்த லெஜெண்டரி டீமன் லியோசங் ஸ்வாட கிட்ட நிறையவே பவர் இருக்கு, இந்த ஸ்வாடை வச்சு யாரை வேணாலும் ஈஸியா தோக்கடிக்கலாம். என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த எர்த் மதர் வாய்ட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு, ஆனா இந்த ஸ்வாடை வச்சிருந்தவர் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல தான் இருந்தாரு. அவர் தனியாவே அந்த டீமனை தோக்கடிச்சிட்டாரு. என்னால என்கிட்ட இப்ப இருக்க ஸ்ட்ரென்த்தை வச்சு கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா சமாளிக்க முடியும், அது கூட இந்த ஸ்வாடும் சேர்ந்தா வாய்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்களே தோக்கடிக்க முடியும், அந்த எர்த் மதரையும் சமாளிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டீமன் லியோசங் ஸ்வாட நான் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இது அந்த டீமானிக்காராவை ரிலீஸ் பண்றத நிறுத்திருச்சு. இப்ப அந்த டீமன் லியோசங் ஸ்வாட எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப அங்க மேல இருந்து யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க என்ன பிரச்சனை நான் வரேன் அப்படின்ட்டு அங்க போறோம். அப்ப நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்ல இருந்து மேல வந்துட்டு அங்க பார்த்து ஷாக் ஆகுறோம். அந்த பில் டவர்ஸ் அந்த நிறைய பேர் டான் பவிலியன்ல இருந்து அசாசின் வந்துட்டாங்க, எங்களெல்லாம் கொல்றாங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்ப அந்த டான் பவிலியன் சேர்ந்தவனுங்க நம்ம பில் டவர் சேர்ந்தவன எங்கடா தப்பிச்சோட பாக்குற, உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு அவனை கட்டி இழுத்துட்டு வந்து அங்க நம்ம பில் டவர் சேர்ந்தவங்க நிறைய பேர் கட்டி வச்சிருக்காங்க, அவங்க கூட கொண்டு வந்து போறோம். அப்ப அந்த டைச்சன் அங்க ரூம்ல நின்னுட்டு அந்த மவுண்டைன் கோஸ்ட் ட்ரைபை சேர்ந்த எல்லாரும் நம்ம பில் டவர்ல இருக்க எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க, ஆனா இன்னும் என்னோட அப்பா அப்புறம் அந்த குயிஃபங்க மட்டும் பிடிக்கல அப்படின்ட்டு. அப்ப அந்த டைச்சன் இவங்க எல்லாத்தையும் நான் தான் சீக்கிரட்டா அங்க கூட்டிட்டு வந்தேன், இவங்களை வச்சு என்னோட அப்பாவையும் அந்த குயிஃபங்கையும் ஊர் மக்கள் முன்னாடி கொல்லணும், அப்படி அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டோம் அப்படின்னா இந்த டவரோட பழைய மாஸ்டர் அப்புறம் புது மாஸ்டர் ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, இங்க நான் தான் இருப்பேன், நான் இந்த டான் பவிலியனுக்கே மாஸ்டர் ஆயிரும் அப்படின்னு இருக்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.